ஓகே ஃப்ரெண்ட்ஸ். பிபிஎஸ் ஓகே மேம். தேங்க்யூ மேம். பிபிஎஸ் ஸ்பீடு கேஷ் குடும்ப உறுப்பினர்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கங்களும் வாழ்த்துக்களும். ஸோ ஏர்லி மார்னிங்லேருந்து ரொம்ப அழகா எல்லாரும் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம். நம்மளோட பிபிஏ ஸ்பீடு கேஷும் பிபிஎஸ் ஸ்பீடு கிரிப்டோ ரிலேட்டடாக என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்துக்கும் தேவை அப்படின்னு ஒரு கையில் வச்சிருக்கிறது என்னன்னா பொருளாதார சுதந்திரம் தான். அது ஸ்பீட் கேஷ்ல எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறத ரொம்ப நாள் பார்த்துக்கிட்டோம். ஸோ அதில் எல்லாரும் தெளிவாகவும் ஆயிட்டோம். இன்னொரு ஒரு வாரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அதே நிலைமைக்கு ஸ்பீடு கிரிப்டோவும் எல்லாரும் வந்து சேர்ந்துருவோம். ஏன்னா முதலுக்கு அப்படிதான் இருக்கும். போக போக அதனோட முழு பலன் தெரியும் போது ரொம்ப பிரம்மாண்டமாகவும் மலைப்பாவும் பார்ப்போமோ அந்த மாதிரி பார்க்கக்கூடிய ஸ்பீடு கிரிப்டோ ப்ரெசன்டேஷன் தான் நான் பண்ண இருக்கேன். மேம் ஸ்க்ரீன் ஷேர் ஆகுதான்னு பாருங்க. ஓகே தேங்க்யூ மேம். தேங்க்யூ. ஓகே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். உங்க பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட மொபைலை நீங்கள் லேண்ட்ஸ்கேப்பில் வச்சுக்கோங்க. அப்போ தான் ஃபுல் ஸ்க்ரீன் தெரியும். ஓகே ஒரு சிலர் பார்த்தீங்க அப்படின்னா காலை பணிகளை தொடர்ந்து வேலைக்கு ரெடி ஆகிட்டு இருப்பீங்க. ஒரு சிலர் பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு 1 மணி நேரம் இருக்கு, அதுக்குள்ள எனக்கு ஏதாவது தேவை இருக்கு, அது இதில் பூர்த்தி ஆகுமான்னு சொல்லிட்டு ஒரு சிலர் வெயிட் பண்ணலாம். ஒரு சிலர் பார்த்தீங்க அப்படின்னா என்னடா கிரிப்டோன்னு சொல்றாங்க, நம்ம பார்க்காத கிரிப்டோவா என்னன்னு பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு சிலர் இருக்கலாம். எனக்கு ஃபுல்லாவே தெரியும் கிரிப்டோ, ஓவர் வியூவா நான் பார்க்க வந்திருக்கேன்னு சொல்லலாம். எத்தனை விதமான நபர்கள் இருந்தாலும் சரி, அத்தனை பேர்த்துக்கிட்டையும் ஒரு 20 நிமிடம் மட்டும் உங்களோட மொபைலை முழு மனசோட ஸ்பீடு கிரிப்டோவோட பிளான்ல வைக்கும்போது அதனோட முழு பலன் உங்களுக்கு அடுத்தடுத்த பிளான் ப்ரெசன்டேஷன்ல நல்லா தெளிவா கண்டினியூ ஆகும்னு இந்த இடத்துல உறுதி கூறிட்டு, என்னோட நேம் உஷாரணி, நான் கோபிச்செட்டிப்பாளையத்துலேருந்து இணைஞ்சிருக்கேன். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நானோட மார்னிங் ப்ரெசன்டேஷன்ல ஸ்பீடு கிரிப்டோ எடுக்க போறேன். உங்களோட மனமார்ந்த ஆசையோட நான் அதை கண்டினியூ பண்றேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வெரி பிகினிங்ல இருந்தே சேஃபால் வேலெட்டை பத்தி பேசிட்டு இருக்கோம். என்ன காரணம் அப்படின்னா ஒவ்வொன்றுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பர்டிகுலர் வேலெட் வேணும் நம்மளுக்கு, நம்மளோட கிரிப்டோல வரக்கூடிய ப்ராஃபிட்டை ஸ்டோர் பண்றதுக்கு. இதுக்கு முன்னாடி ரொம்ப ஃபெமிலியரா எல்லாரும் யூஸ் பண்ணது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட இது ட்ரஸ்ட் வேலெட் அதிகமாக யூஸ் பண்ணிட்டு இருந்திருப்போம். ட்ரான் ரிலேட்டடாக ஒர்க் பண்ணும்போது ட்ரான் லிங்க் அதிகமாக யூஸ் பண்ணியிருப்போம், ட்ரான் லிங்க் ப்ரோ யூஸ் பண்ணியிருப்போம். அந்த மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் இதுவுமே என்ன ஆகுது, அடிஷ்னலாக நிறையா வந்துட்டு இருக்கு. அப்போ என்னன்னா நம்ம சேஃபாக இருக்கிறதுக்காக சேஃபால் வேலெட்னே நீங்கள் மைண்டில் செட் பண்ணிக்கலாம். அந்த சேஃபால் வேலெட்டை இன்ஸ்டால் பண்ணுறது எதுக்கு அப்படின்னா நம்மளுக்கு வரக்கூடிய யூஎஸ்டியை வாங்குறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அட்ரஸ் வேணும். ஸோ இது கிரிப்டோ கரன்சிங்கிறபடியாக நம்ம வீட்டு அட்ரஸ் கொடுத்தா வராது. அதனால கிரிப்டோ கரன்சியில் இருக்கிற யூஎஸ்டிடி யூஸ் பண்ணுறவங்க யூஸ் பண்ணக்கூடிய காயின் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேபிள் காயின் தான் யூஎஸ்டி யூஸ் பண்ணுறோம். என்ன ரீசன் அப்படின்னா அனைப்பு தரப்பு மக்களுக்கும் ஏற்றக்கூடிய ஒரு இதாக தான் ஸ்டேபிள் காயின் இருக்கும். இல்லை அப்படின்னா அது பாட்டுக்கு அபரிவிதமா வளர்ச்சி ஆயிடும். இன்னைக்கு 10 ரூபாய் இருக்கிறது விடிஞ்சு பார்க்கும்போது 50 ரூபாய் ஆச்சுன்னா அதுக்குள்ள வந்தவங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். உள்ள வரப்போறவங்களுக்கு என்னடா ஒரே நாள்ல 40 ரூபாய் ஏறிடுச்சேங்கிற மாதிரி வருத்தமாவும் இருக்கும். அப்படி இல்லாம ஸ்டாண்டர்டா ஒரு வாரத்துக்கு ஒருக்கா 10 நாளைக்கு ஒருக்கா, அதுவும் ரொம்ப இல்லாம கொஞ்சம் கொஞ்சமா ஏறிட்டு வரதா ஸ்டேபிள் காயின் சொல்லுவோம். அந்த ஸ்டேபிள் காயினை ப்ராஜெக்டா எடுத்ததுக்கே ஃபர்ஸ்ட் எல்லாரும் நம்ம தேங்க் பண்ணிக்கணும். அப்ப நம்ம யூஎஸ்டிடி சும்மா மட்டும் வெறும் யூஎஸ்டிடி வச்சு அதுல போகாது. என்னடா நம்ம பிஎன்பின்னு ஏதோ ஒன்று சொன்னாங்களே, அதை பத்தி ஒருத்தருமே சொல்லலைன்னு யாரும் நினைக்க வேண்டாம். பிஎன்பி பாத்தீங்க அப்படின்னா நம்ம என்னன்னா நம்ம ஐஎன்ஆர்ல பாத்தீங்கன்னா ஒரு மணி டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்காக நம்ம போவோம். 1000 ரூபாய் அனுப்ப சொல்லுவோம். 10 ரூபாய் 20 ரூபாய் அந்த இடத்த பொறுத்து சர்வீஸ் சார்ஜ் வாங்குவாங்க. நம்ம அதுல என்ன பண்ணுவோம்னா 1000 மட்டும் இருக்கிற மாதிரி கொடுத்துருவோம். 10 ரூபாய் இருந்தா தருவோம், இல்லைன்னா நாளைக்கு வந்து தரேன்னு சொல்லிட்டு வந்துருவோம். ஆனா நம்மளோட சேஃபால் வாலெட்ல அதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஃபர்ஸ்ட் சர்வீஸ் சார்ஜ் இருந்தா தான் டிரான்ஸ்ஃபரே ஆகும். அப்ப என்னன்னா இது ஒரு அட்வான்ஸ் தானே. ஸோ அப்போ அட்வான்ஸ்டு டெக்னாலஜி எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளைய நெறிமுறைப்படுத்துறதுக்காகவும் ஒழுங்குபடுத்துறதுக்காகவும் வந்திருக்குன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதைத்தான் வந்து நம்ம கேஸ் ஃபீஸ்ன்னு சொல்லுவோம். அப்போ நம்ம 2 கேட்டகரி இதில் யூஸ் பண்ண போகிறோம். ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா டெதர் யூஎஸ்டிடி, ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பிஎன்பி. ரெண்டுமே பெப்20 தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஏன்னா கேஸ் ஃபீஸ் இல்லாமல் டிரான்சாக்ஷன் ஃபீஸ் இல்லாமல் நம்மள எந்த டிரான்சாக்ஷனும் நடக்காது. அதுக்காக தான் நம்ம 2யும் ஆட் பண்ணி வைக்கிறதுக்கான காரணம். ஓகேங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இது எல்லாருமே ரெடியாக காத்துட்டு இருக்கோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இங்கேயும் நம்ம என்னதான் பண்ண போறோம் அப்படின்னா டொனேட் தான் பண்ண போறோம். ஸோ இந்த டொனேஷன் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பக்கத்து வீட்டு எதிர்த்து வீட்டை தாண்டி பக்கத்து நாடு எதிர்த்து நாடு எல்லா நாட்டுக்கும் இதனோட டொனேஷன் பார்த்தீங்க அப்படின்னா போக போகுது. அப்ப என்ன அப்படின்னா உலக பொருளாதாரத்துல நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு சுதந்திரத்தை மட்டும்தான் இது வரைக்கும் பேசிட்டு இருந்தோம். ஏன்னா நமக்கு பொருளாதார சுதந்திரம் கிடைக்கும், வந்தவங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லிட்டு இருந்தோம். இப்ப என்னன்னா உலகத்துல இருக்கிற
அத்தனை பேர்த்துக்கும் பொருளாதார சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு மிகச்சிறிய உதவியான பாத்தீங்கன்னா 50 USDT நம்ம கொடுக்க போறோம். அப்ப என்னன்னா கொடுக்கப்பட்ட உதவி எவ்வளவாக இருந்தாலும் சரி அதுக்கான பலன் பாத்தீங்கன்னா வானறந்து உயர்ந்து இருக்குங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அது ஏற்கனவே ஸ்பீடு கேஷ்ல பார்த்திருக்கோம். அதை விட தாண்டி அதே தொடர்ந்து எப்படி ஸ்பீடு கிரிப்டோலையும் வருதுங்கிறத நம்ம இங்க பார்க்க போறோம். இதுல என்னன்னா நிறைய பிளஸ் இருக்கு. என்னென்னங்கிறத நம்ம இப்போ ஒன்ஸ் ஒரு ஓவர்வியூவா பார்த்துட்டு நம்ம பிரசன்டேஷனுக்குள்ள போய்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்னன்னா இதுக்கு முன்னாடி பார்த்ததுல நம்ம ஜஸ்ட் 50 USDT டொனேட் பண்றோம். நம்ம அதை ரிசீவ் பண்றது பாத்தீங்க அப்படின்னா 1690 USDT நம்ம வருமானம் வாங்குறோம். அது ஒரு டைமான்னு கேட்டா திருப்பி திருப்பி வாங்கிட்டு இருக்கோம். ஏன்னா நம்மளுக்கு ரீபர்த்னு ஒண்ணு இருக்கிறபடியா திருப்பி திருப்பி அதை வாங்குறோம். அது எத்தனை மடங்கு நம்ம டொனேட் பண்ணதுல இருந்து பாத்தீங்க அப்படின்னா 43 மடங்கு எடுக்க போறோம். யோசிச்சு பாருங்க, 1 மடங்கு 2 மடங்கு இல்ல, 43 மடங்கு. ஏன்னா உதவியா கொடுத்ததை எதிர்பார்க்கிறதே தேவையில்லாத ஒண்ணு, கரெக்டுங்களா? ஏன்னா மனசார உதவி கொடுக்குறோம். ஆனா இருந்தாலும் அவங்கவுங்க கால கட்டாய சூழ்நிலை பொருளாதாரம் நம்ம கைக்கு வந்தே ஆகணும் அப்படிங்கிற மனசுல கருதி நம்மளுக்கு எத்தனை மடங்கா வருதுன்னா 43 மடங்கா வருது ஒரு டைம் டொனேட் பண்ணதுல. அப்ப ரீபர்த்துக்கு வரும்போது எத்தனை டைம் வருங்கிறத நீங்களே பாத்துக்கலாம். இங்க வரக்கூடிய ரீபர்த் எல்லாமே பாத்தீங்கன்னா 5 மடங்கா வருது. 5, 25, 125, 625 இந்த மாதிரி 5 மடங்கா வரும்போது நம்மளோட வருமானங்கள் எத்தனை USDT வருங்கிறத நீங்களே கால்குலேட் பண்ணி பார்த்துக்கலாம் ஒவ்வொரு ரவுண்டுக்கும். ஓகேங்களா? ஸோ இதுலயும் பாத்தீங்க அப்படின்னா சிங்கிள் லெக்ல தான் நம்மளோட குளோபல் ஆர்ட் ஆஃப் ஃபுல் என்ட்ரி விழுகுது. அதுல 2 லெவல் கேட்டகரிக்கு மட்டும்தான் ஸ்பெசிஃபை பண்றோம். என்னடா சிங்கிள் லெக்னு சொல்லிட்டு 2 லெவல் சொல்றேன்னு யாரும் பார்க்க வேண்டாம். சிங்கிள் லெக்ல இருக்கிறது 2 பார்ட்டா பிரிக்கிறோம். அதுல ஃபர்ஸ்ட் 5, ஏன்னா லைனா ரிஜிஸ்டர் பண்றவங்க லைனா டிராவல் பண்ணிட்டு இருப்போம். அதுல பாத்தீங்கன்னா ஒரு சிலர் என்ன பண்ணுவோம், டீ சாப்பிட்டு வந்து ஆக்டிவேஷன் பண்ணலான்னு பார்ப்போம். ஒரு சிலர் பாத்தீங்க அப்படின்னா டிவில ஒரு சாங் பிடிச்ச சாங் போயிட்டு இருக்கும், அதை ரிஜிஸ்டர் பண்ணிட்டே பார்த்துட்டு இருப்போம். அது பாட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆக்டிவேஷன் பண்ணலான்னு வெயிட் பண்ணுவோம். இந்த மாதிரி காலதாமதங்கள் ஏற்படல. யாரு சின்சியரா ஆக்டிவேஷன் பண்றாங்களோ அந்த ஃபர்ஸ்ட் நபர்கள் டக்குன்னு ஃபர்ஸ்ட் லெவலுக்கு வருவாங்க, அந்த 5 நபர்கள். ஓகேங்களா? அப்ப என்னன்னா யாரெல்லாம் ஆக்டிவேஷன் பண்ணி ரெடியா வந்துட்டு இருக்காங்களோ சிங்கிள் லெக்ல இருக்கிறவங்க 2 லெவல்ல பிளேஸ் ஆவாங்க. அது மட்டும் இல்லாம இங்க பாத்தீங்க அப்படின்னா டைரக்ட் ஸ்பான்சர் பாத்தீங்க அப்படின்னா 100 USDT. யோசிச்சு பாருங்க, நம்ம போட்டதே 50 USDT தான். டைரக்ட் ஸ்பான்சர் வருமானமா நம்மளுக்கு வாங்கக்கூடியது பாத்தீங்கன்னா 100 USDT. அது இல்லாம இங்க 5 மடங்குன்னு சொல்லியாச்சு, அது இன்ஃபினிட்டா போக போகுது. அப்ப எவ்வளவு இன்கம் வருதுங்கிறது இந்த இடத்துல வச்சே நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். நம்ம குளோனிங் ஐடி சொன்னாலும் ரீபர்த் ஐடி சொன்னாலும் ஒண்ணுதான், அதுவும் 5 மடங்கு தான். அப்ப என்னன்னா இது மட்டும் இல்லாம நம்ம ஆரம்பிச்சதை எப்பவுமே ஆயுசுக்கும் மறக்க கூடாது. அப்படிங்கிற காலகட்டத்துல ஹெல்பிங் ஐடி பாத்தீங்க அப்படின்னா எதுக்கு சப்போர்ட் பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட தாய் ப்ராஜெக்டான பிகினிங் ப்ராஜெக்டான ஸ்பீடு கேஷுக்கு சப்போர்ட் பண்ணுது. ஏன்னா நம்மளுக்கு எத்தனை ப்ராஜெக்ட் வந்தாலும் சங்கர் சார் ஆல்ரெடி சொல்லியிருக்காரு, ஸ்பீடு கேஷை மையமா வச்சுதான் சுத்திக்கிட்டு வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அதுக்குண்டான அந்த ஸ்டெப்ஸை நம்மளோட ஸ்பீடு கிரிப்டோல இருந்தே எல்லாரும் பார்க்க போறோம். அப்ப என்னன்னா ஸ்பீடு கேஷோட ஸ்பீடு பாத்தீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு பூஸ்டப் பண்றதுக்கு எத்தனை ஸ்கெல்பிங் ஐடி வரப்போகுதுங்கிறத அடுத்தடுத்த ஸ்லைட்ல பார்க்கலாம். அது தாண்டி வேற ஏதாவது நான் ஒர்க்கிங் இன்கம் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுவும் இங்க நிறைய இருக்கு. ஒரே ஒரு டைம் தான் ஹெல்ப் பண்றோம், சரிங்களா? சோ இதுல 2 பார்ட்டா பிரிகிறோம். ஒன்னு 40 USDT, இன்னொன்னு பாத்தீங்கன்னா 10. நம்ம கொடுக்கறது மொத்தம் 50, அது 2 பார்ட்டா பிரிச்சுக்கலாம். இந்த 10 பார்ட் பாத்தீங்கன்னா நான் ஒர்க்கிங் பேசிவ் போர்டுக்கு போகுது. அதுல என்னன்னா இதுல வரக்கூடியது பாத்தீங்க அப்படின்னா மொத்தம் 7 போர்டு இருக்கு. அந்த 7 போர்டும் 7 சொர்க்கம். ஒவ்வொரு சொர்க்கத்துக்குள்ளேயும் சும்மா சுத்தி பாக்குறதுக்கு கூட போலாம். ஆனா சுத்தி பார்த்துட்டு வரும்போது வெறுங்கையோட வராம அடுத்தடுத்த USDT அடுத்தடுத்த போர்டுக்கு நம்ம எடுத்துட்டு வரோம். அப்படி வரும்போது ஒட்டு மொத்தமா நான் 7 போர்டு தாண்டி வரும்போது என் கையில இருக்கக்கூடியது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா 1,83,270 USDT. கால்குலேட் பண்ணி பாருங்க. நான் இது USDT ல சொல்றேன், INR சொல்லல. அப்ப என்னன்னா நமக்கு இப்ப இருக்கிற இடத்துக்கு தேவையானது INR. அப்ப இதுல இருந்து ஒரு பெருக்கல் போடுங்க, 90, 91, 92. நீங்க இந்த 3 அமௌண்ட்ல எந்த அமௌண்ட் வேணா நீங்க போட்டுக்கலாம். ஏன்னா சராசரியா ஏறி இறங்கிட்டு இருக்கிறது இந்த 3 வேல்யூக்குள்ளதான் இப்போதைக்கு USDT இருக்கு. சோ நீங்க காமனா மினிமமாவே இருக்கட்டுமே, இன்ட்டு 90 போட்டு பாருங்க. 1,83,270 இன்ட்டு 90 போட்டு பாருங்க நம்மளோட INR வருமானம் எத்தனை அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு என்ன வேலை செஞ்சோங்கிறதையும் அந்த இடத்துல யோசிச்சு பாருங்க. அப்ப என்னன்னா இங்க பாத்தீங்க அப்படின்னா 3 லெவல் 2 மேட்ரிக்ஸ் 2 பார்ட்டா இருக்கு. 3x மேட்ரிக்ஸ் 3 மேட்ரிக்ஸ் இருக்கு, 2 மேட்ரிக்ஸ் இருக்கு. அது என்னங்கிறத நம்ம பிளான் பார்க்கும்போது தெரியும். அது மட்டும் இல்லாம
உலகத்திலேயே பாத்தீங்க அப்படின்னா சிங்கிள் என்ட்ரி பேமெண்ட் சிஸ்டத்தை ஃபாலோ பண்றது நம்மளோட ஸ்பீடு கிரிப்டோல தான். எப்படி ஸ்பீடு கேஷ்ல நம்ம புதுசா வித்தியாசமா அழகா பண்ணணுமோ அதே மாதிரி தான் ஸ்பீடு கிரிப்டோலயும் இருக்குன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதுலயும் நான் ஒர்க்கிங் பிளான்லயும் ஸ்பான்சர் இன்கம் இருக்கான்னு கேட்டீங்கன்னா அதுக்கும் இருக்கு. வரக்கூடிய இன்கம் பாத்தீங்கன்னா 30,607 USDT வருது. பாருங்க, இதெல்லாம் அதோட நிக்க போறது இல்ல, மல்டிப்ளை ஆகிக்கிட்டே தான் போயிட்டு இருக்க போகுது. அது மட்டும் இல்லாம இங்க ரீபர்த் ஐடி 7 ரீபர்த் ஐடி. சோ அப்ப பாருங்க, ஒவ்வொரு காலகட்டத்திலயும் ரீபர்த் ஐடி அப்படிங்கிறது எதுக்கு அப்படின்னா நம்ம வேலையை திரும்ப நம்ம ஐடியே வந்து செய்யறதுதான் ரீபர்த் ஐடி. அப்ப அந்த மாதிரி இங்க ரீபர்த் ஐடி பாத்தீங்கன்னா 7 ஐடி ரீபர்த் ஐடி ஆக்டிவேஷன் ஆகுது. அது மட்டும் இல்ல, போர்டு ரீபர்த்ல பாத்தீங்க அப்படின்னா 16 ஐடி வந்து சப்போர்ட்டா போகுது. ஓகேங்களா? சோ அந்த 16 ஐடி எங்க சப்போர்ட்டா போகுதுன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் போர்டான ஸ்கை போர்டுக்கு போகுது. அது மட்டும் இல்லாம கிளப் இன்கம். சோ கிளப் இன்கம் அப்படின்னா ஒரு சிலர் நம்ம செய்வோம், எல்லா வகையான இன்கமும் நம்ம கிட்ட இருக்கு. ஒரு செகண்டுக்கு வர வருமானமும் இருக்கு, 1 மணி நேரத்துக்கு ஒருக்கா வர்றதும் இருக்கு, பர் டேக்கு வர்றதும் இருக்கு, ஒரு வாரத்துக்கு வர்றதும் இருக்கு. அதை எந்த அளவுக்கு நம்ம யூட்டிலைஸ் பண்ண போறோங்கிறதா நம்ம கையில இருக்கு. அப்ப கிளப் இன்கம் பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வாரம் வருமானத்தை அள்ளித்தர காத்துட்டு இருக்கு. ஓகேங்களா? அது மட்டும் இல்ல, ராயல்டி பாத்தீங்க அப்படின்னா எவ்வளவு தூரம் போகுது அப்படின்னா 1,83,100 USDT பெற வரைக்கும் நம்மளோட ராயல்டி எலிஜிபிலிட்டி இருக்கு. அப்ப என்னன்னா நம்ம தலைமுறையும் தாண்டி கொண்டுட்டு போகக்கூடிய ப்ராஜெக்டா பாத்தீங்க அப்படின்னா ஸ்பீடு கேஷ் மட்டும் இல்ல, ஸ்பீடு கிரிப்டோவும் இருக்குதுன்னு இந்த இடத்துல எல்லாரும் புரிஞ்சுக்கணும். அதை எப்படி அப்படிங்கறத இந்த இடத்துல பார்க்கலாம். நான் சொன்ன மாதிரி நம்மளோட கையில இருக்கக்கூடிய 50 USDT பாத்தீங்க அப்படின்னா உலகத்துல யாரோ ஒருத்தருக்கு நம்ம டொனேஷனா கொடுக்க போறோம். அந்த டொனேஷன் பாத்தீங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி சிங்கிள் லெக்ல எல்லாரும் டிராவல் பண்ணுவோம். ஆக்டிவேஷன் யாரு பண்றோமோ அதை பொறுத்து என்ன ஆகும், பிளேஸ்மெண்ட்டுக்குள்ள வருவோம். அதுல பாத்தீங்க அப்படின்னா 2 பார்ட்டா பிரியுது. ஆக்டிவ் போர்டு ஒன்று, பேசிவ் போர்டு ஒன்று. ஆக்டிவ் போர்டுக்கு 40 USDT, பேசிவ் போர்டுக்கு 10 USDT. இதுல நாம ஏதாவது பிரிச்சு போடணுமான்னு கேட்டீங்கன்னா நம்ம பிரிக்க வேண்டியது இல்லை. நம்ம உள்ள கொடுக்கறது 50 USDT தான். ஒரு சிலர் 1 USDT சேர்த்து கொடுத்துருப்போம். கரெக்டுங்களா? சோ என்னடா அந்த மாதிரின்னு சொன்னோம். ஏன்னா ஒரு சில காலகட்டத்தில் அதனோட வேல்யூ ஏறுது இறங்குதுங்கிறது படியாதான் 1 USD சேர்த்தி. அப்ப என்னன்னா ஆக்டிவ் போர்டுக்குள்ள 40ஆவும் போர்டு பேசிவ் போர்டுக்குள்ள 10ஆவும் அதுவா அழகா பிரிஞ்சிடும். நம்ம அதுல ஒண்ணும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஃபர்ஸ்ட் நம்ம ஆக்டிவ் போர்டை பார்த்துக்கலாம். ஆக்டிவ் போர்ட்ல நம்ம சொன்னோம் 2 லெவல் தான் சொன்னோம். எங்கேயுமே பார்க்காத மாதிரி ஒரு லெவல் அதுவும். ஏன்னா இது வரைக்கும் பார்த்தோம்னா 2x2 மேட்ரிக்ஸ்னா என்ன சொல்லுவோம்னா 2 கீழே 4 சொல்லுவோம். 3x3 மேட்ரிக்ஸ்னா 3 கீழே 9 சொல்லுவோம். 5x5 மேட்ரிக்ஸ்னா மேல 5 கீழே 25 சொல்லுவோம். ஆனா இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் லெவல்ல 5, செகண்ட் லெவல்ல 62. ஸோ யாருனாலையும் எந்த கால்குலேஷன் அப்படிங்கிறதே ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. ஆனா சிங்கிள் லெக்ல டிராவல் பண்ணி ஃபர்ஸ்ட் சீனியாரிட்டியில ஐடி ஆக்டிவேஷன் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் லெவல் 5 நபர்கள் வருவாங்க. அவங்ககிட்ட இருந்து 120 USDT ரிசீவ் பண்ணுவோம். ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா ரெண்டாவது லெவல்ல 62 பேர்த்துக்கிட்ட இருந்து 2120 USDT நம்ம ரிசீவ் பண்ணுவோம். என்னன்னா ஒவ்வொரு காலகட்டத்திலையும் பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கிட்ட இருந்து ஒரே அமௌண்ட் தான், ஒரே USDT தான், ஒரே மாதிரியான 40 USDT தான் வரும். அது பிரிஞ்சு போதும்போது ஒருத்தர்கிட்ட 20, ஒருத்தர்கிட்ட 10 அந்த மாதிரி கால்குலேஷன்ல வரபடியா 2120 USDT நம்ம ரெண்டாவது லெவல்ல ரிசீவ் பண்ணுவோம். எல்லாத்தையும் ரிசீவ் பண்ணியாச்சு. அதை என்ன பண்ணணும், நம்ம யாருக்காருக்கு எதுக்கு, இப்போ எக்ஸாம்பிள் நம்ம கைக்கு ஒரு வருமானம் வந்துருச்சு அப்படின்னா அந்த வருமானத்தை சும்மா பார்த்துட்டு இருக்க மாட்டோம். ஆல்ரெடி வருமானம் வர்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருப்போம், இது எதுக்கெல்லாம் நம்ம இதை செலவு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கால்குலேஷன் ஆல்ரெடி போட்டு வச்சிருப்போம். அதே மாதிரி தான் இங்க பட்ஜெட் வரும். ஆல்ரெடி நம்ம கிட்ட வந்ததை எந்த மாதிரி பிரிக்கிறோம் அப்படின்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் லெவல்ல பாத்தீங்க அப்படின்னா லெவல் 1ல எடுத்ததுமே எங்க போகுது அப்படின்னா ஸ்பான்சருக்கு 20 USDT போகுது. யோசிச்சு பாருங்க, ஸ்பான்சருக்குன்னு எந்த அளவுக்கு மதிப்பு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். அதே மாதிரி சிஸ்டமும் ஃபாலோ பண்ணி கொடுக்குதுன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆக்டிவ் போர்டு ரீபர்த். ஆக்டிவ் போர்டுனாவே 40 USDT தான். இந்த இடத்துல 40 USDT கொடுக்குறோம் அப்படின்னா ஒரு ஐடி ரீபர்த் ஆகுதுன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ப்ராஃபிட். சோ நம்ம என்ன கொடுத்தோமோ ஃபர்ஸ்ட் லெவல்லயே 3வது ஸ்டேஜ்லயே நம்ம ப்ராஃபிட்டை எடுக்கிறோம். அதுவும் இல்லாம காவாசி 10%, 50%, 75% கிடையாதுங்க, 100% நம்ம இந்த இடத்துல என்ன பண்ண போறோம், ப்ராஃபிட்டை எடுக்க போறோம். அப்ப 50 USDT டொனேட் பண்ணோம். 50 USDTயும் ஃபர்ஸ்ட் லெவலே நம்ம ப்ராஃபிட்டா இந்த இடத்துல எடுக்க போறோம். அது மட்டும் இல்ல, நெக்ஸ்ட் பாருங்க, போர்டு ரீபர்த் ஆகுது. சோ நம்ம ஆல்ரெடி ஃபர்ஸ்டே பார்த்திருக்கோம், ஆக்டிவ் போர்டுனா 40, பேசிவ் போர்டுனா 10 அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இந்த 10 USDTன்னு சொன்னபடியா இங்கேயும் பேசிவ் போர்ட்ல ஒரு ஐடி என்ன ஆகுது, ரீபர்த் ஆகுது. அப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் லெவல்லயே 2 ரீபர்த் ஐடி ஆகுது, ஒரு ப்ராஃபிட், ஒரு ஸ்பான்சர். எங்கேயுமே இந்த மாதிரி பிரிச்சே வராது. ஏன்னா எதுக்கெல்லாம் நம்மளுக்கெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா எடுத்ததையும் நம்மளை கன்சிடர் பண்ண மாட்டாங்க.
இது வரைக்கும் அப்படிதான் பார்த்துட்டு இருக்கோம். ஆனா அப்படி இல்ல. இந்த இடத்துல நம்மளே திருப்பி திருப்பி ரீபர்த் ஆகிறதுக்கும் இருக்குது. நம்ம போட்ட எடுத்த ப்ராஃபிட்டும் இருக்குது. நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ண ஸ்பான்சருக்கும் என்ன ஆகுது? இன்கம் போகுது அப்படின்னு நினைக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒட்டுமொத்தமா பார்த்தீங்கன்னா 120 USDT. 2வது லெவல்ல பாருங்க. கிளப்புக்கு 40 USDT போகுது. ஸ்பான்சருக்கு பார்த்தீங்கன்னா 80 USDT. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் போர்டு வந்து ரீபர்த் ஆகிறது 160 ரீபர்த் ஆகுது USDT. அப்ப என்னன்னா ஆல்ரெடி நம்ம ஃபர்ஸ்டே சொல்லியிருக்கோம். ஒரு ஆக்டிவ் போர்டுக்கு 40 USDTனா 160 USDT இருக்கு. அப்ப இதை வச்சே நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். 4 ஐடி ரீபர்த் ஆகுது. சோ 4 ஐடியும் அடுத்தடுத்த ஐடியா ரீபர்த் ஆயிடுமா? நம்ம மனசு அப்படித்தானே சொல்லும். என்ன காரணம் அப்படின்னா 4மே சீக்கிரம் இன்கம் பார்க்கும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அப்படி இல்லாம கொஞ்சம் கொஞ்சம் கேப் விட்டு 4 ஐடியும் என்ன ஆகும்? ரீபர்த் ஆகும். ஏன்னா நம்ம உதவியா செய்யக்கூடிய ப்ராஜெக்ட் நம்மள ஃபாலோ பண்ணி இன்னும் கொஞ்சம் பேர் வரணும் அப்படிங்கிறதுக்காக அடுத்தடுத்த கொஞ்சம் கொஞ்சம் கேப் விட்டு 4 ஐடியும் என்ன ஆக போகுது? ரீபர்த் ஆகி நம்மளுக்கு வருமானங்கள் கொடுக்க காத்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்ல ப்ராஃபிட் பாருங்க 1640 USDT நம்மளுக்கு ப்ராஃபிட்டா வரப்போகுது. காரணம் என்னன்னா கொஞ்சம் நஞ்சம் இல்ல. போட்டு பாருங்க 1640 இன்ட்டு 90 போட்டு பாருங்க எவ்வளவு இன்கம் அப்படிங்கிறத. ஏன்னா நம்ம ப்ராஃபிட் டொனேட் பண்ணுனதை மறந்துடலாம். வரக்கூடிய ப்ராஃபிட்டை மட்டும் போட்டு பாருங்க எந்த அளவுக்குன்னு. அது மட்டும் இல்ல நெக்ஸ்ட் போர்டு ரீபர்த் 40 USDT. அப்ப இந்த இடத்துலயும் பாத்தீங்கன்னா 4 பேசிவ் போர்டு ரீபர்த் ஆகுது. அப்ப 40 ஒரு ஐடிக்கு 40 USDT 4 ஐடி ரீபர்த் ஆகுது. அதே மாதிரி இங்கேயும் 4 ஐடி கண்டினியூஸா வராது. கொஞ்சம் கேப் விட்டு என்ன ஆகும்? ஒரு 5 பேர் 10 பேர் இடையில வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகும்? அந்த ஐடி ரீபர்த் ஆகும். ஓகேங்களா? அப்ப என்னன்னா அங்கேயும் 10 பேருக்கு உதவி பண்ணிட்டு தான் என்ன பண்றோம்? அடுத்த ஐடி ரீபர்த் ஆகும்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நெக்ஸ்ட் பாருங்க ஹெல்பிங் ஐடி. அதனோட பேருக்கு ஏத்த மாதிரி நம்ம வெறும் ஹெல்ப்னு மட்டும்தான் சொல்லிட்டு இருக்கோம். நீங்க வார்த்தையில சொல்லுங்க நான் செய்யறேன்னு சொல்லிட்டு ஹெல்பிங் ஐடி பாத்தீங்க அப்படின்னா ஹெல்பிங் ஐடிக்காக 160 USDT வருது. இதுல 100 USDT ட்ரஸ்ட்டுக்கும் 60 USDTக்கு ஈக்குவலண்டான ஐடி பாத்தீங்க அப்படின்னா எங்க வருதுன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்டான PPS ஸ்பீட் கேஷ்க்கு வருது. ஸோ சும்மா வரலங்க. வந்து என்ன பண்ணுது அப்படின்னா அத்தனை பேர்த்துக்கும் ரிசீவ்டு கோடை மட்டும் கொடுத்துட்டு என்னோட வேலை அவ்வளவுதான் நீங்க அழகா டிராவல் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நம்மள வாழ்த்த சொல்லிட்டு அந்த ஐடி என்ன ஆகுது? மறைஞ்சு போகுது. நான் ஹெல்ப் பண்றதுக்கு வந்தேன், ஹெல்ப் பண்ணிட்டேன், மத்தது நீங்க பாத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு அது மறைஞ்சு போற மாதிரி ஹெல்பிங் ஐடியோட பர்பஸ் இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா நம்ம எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 1000 போட்டு எப்படா வரும் அது இதுன்னு அத்தனை சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆனா 60 USDT எடுத்துக்கிட்டு வருது நம்மளுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக. வந்ததையும் ரிசீவ்ட் கோடு இந்த யாருக்கெல்லாம் சீனியாரிட்டியில வெயிட் பண்றீங்களோ நீங்க வாங்கிக்கிங்கன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு எனக்கு எந்த ரிசீவ்டு கோடும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வருது நம்மளோட ஹெல்பிங் ஐடி. ஸோ அதுக்கு ஒரு ஹேண்ட்ஸ் அப் பண்ணிக்கலாம் எல்லாரும். அது மட்டும் இல்லாம மொத்த டோட்டல் பாத்தீங்கன்னா 2120 USDT. அப்ப ஒட்டு மொத்தமா பாருங்க கிளப்புக்கு மட்டும் 40 USDT கொடுக்குறோம். அதுதான் வார வார வருமானம். அது எப்படிங்கிறத லாஸ்ட்ல பார்க்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்பான்சருக்கு 100 USDT. அப்போ ஒருவர் வந்தது மூலமா நம்மளுக்கு ஆக்டிவ் போர்டுல மட்டும் ஃபர்ஸ்ட் ரவுண்டு கம்ப்ளீட் ஆச்சுன்னா 100 USDT ஸ்பான்சர் இன்கம். அப்போ ஒருத்தரை மட்டும் நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ண போறது இல்ல, அன்லிமிட்டடா இன்ட்ரோடியூஸ் பண்ண போறோம். அப்ப அன்லிமிட்டடா நம்மளுக்கு ஸ்பான்சர் இன்கம் இந்த இடத்துல வரப்போகுது. அது மட்டும் இல்லாம ரீபர்த் ஐடியும் பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட இன்கம் காத்துக்கிட்டு இருக்கு. 200 USDT ரீபர்த் ஐடி மூலமா வருது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ப்ராஃபிட் மட்டும் 1690 USDT. போர்டு ரீபர்த் பாத்தீங்கன்னா 50. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஹெல்பிங் ஐடி 160. என்னன்னா இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா அப்போ ஒட்டு மொத்தமா 5 ரீபர்த் ஐடி ஆக்டிவ் போர்ட்லயும் 5 ரீபர்த் ஐடி பேசிவ் போர்ட்லயும் நம்மளுக்கு கிடைக்குது. ஓகேங்களா? ஸோ டோட்டல் பாத்தீங்கன்னா 2240. யோசிச்சு பாருங்க இது ஒரு ரவுண்டு தான். எத்தனை ரவுண்டு இது கம்ப்ளீட் ஆக காத்துட்டு இருக்கு? ரீபர்த் ஐடி எத்தனை இன்கம் பார்க்க காத்துட்டு இருக்கு? ஸ்பான்சர் இன்கம் எத்தனை வரப்போகுது? ப்ராஃபிட் எவ்வளவு ரிசீவ் பண்ண போறோம் அப்படிங்கறத இதை வச்சே நீங்க கால்குலேட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் கால்குலேட்டர் என்ன சொல்லுதுன்னு திருப்பி போட்டு பாருங்க. அப்போ உங்களுக்கு தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் பாருங்க. ஆல்ரெடி நம்ம இப்போ ஒரு பார்ட் தான் பார்த்திருக்கோம். ஏன்னா நம்ம டொனேட் பண்ணது 2 பார்ட்டா பிரியும்னு சொல்லிட்டோம். ஒன்னு பாத்தீங்க அப்படின்னா 40 USDT பிரிஞ்சு ஆக்டிவ் போர்டுக்கு போயிடுச்சு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 10 USDT பிரிஞ்சு நம்மளோட பேசிவ் போர்டுக்கு வருது. இந்த பேசிவ் போர்டுல பாத்தீங்க அப்படின்னா இங்கும் சிங்கிள் என்ட்ரி பே அவுட் தான் வாங்க போறோம். ஃபர்ஸ்ட் உள்ள என்டர் ஆகிற அந்த 10 USDT கையில கொண்டுட்டு வர போர்டு பாத்தீங்கன்னா ஸ்கை போர்டு. ஸோ இப்பதான் பாத்தீங்கன்னா சொர்க்கம் என்னங்கிறத பார்க்க போறோம். வாழும்போதே சொர்க்கத்தை பார்க்கக்கூடிய முதல் தலைமுறை நம்ம தலைமுறையா தான் இருக்கும்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்பப்ப கேள்விதான் பட்டிருப்போம், சொர்க்கம் இப்படி இருக்கும் இந்த இந்த மாசத்துல
இறந்தாங்க அப்படின்னா இந்த சொர்க்கத்துக்கு போவாங்க அப்படின்னு. ஆனா அது யாரும் நேரடியா கேட்ட மாதிரி தெரியல. ஆனா இப்ப இருக்கிற சொர்க்கம் பாத்தீங்கன்னா உள்ள வந்த அத்தனை நபரும் நம்ம மட்டும் இல்லாம உலக மக்களும் சொர்க்கம்னா இப்படிதான் இருக்குன்னு நம்மளுக்கு வெளிப்படுத்தக்கூடிய ப்ராஜெக்டா நம்மளோட ஸ்பீடு கிரிப்டோல பேசிவ் போர்டு இருக்கு. அதுல ஸ்கை போர்ட்ல பாத்தீங்க அப்படின்னா 10 USDT. இங்க யூஸ் பண்றது பாத்தீங்க அப்படின்னா 2x2 மேட்ரிக்ஸ் 3 லெவல் இருக்கு. ஸோ 2, 4, 8. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் லெவல்ல பாத்தீங்கன்னா 2 நபர்கள்ட்ட இருந்து ஒவ்வொருத்தர்கிட்ட இருந்து 1 USDT 2. ரெண்டாவது லெவல்ல 4 பேர் இருப்பாங்க. ஒருத்தர்கிட்ட இருந்து 2 USDT வரும்போது 8 USDT டோட்டலா ரிசீவ் பண்ணுவோம். மூணாவது லெவல்ல பாத்தீங்கன்னா 8 பேர் வந்திருப்பாங்க. ஒருத்தர்கிட்ட இருந்து 7 USDT டோட்டலா 56 USDT. அப்ப ஒட்டு மொத்தமா பாத்தீங்கன்னா உள்ள வரக்கு நம்ம 10 USDTல வந்தோம். சொர்க்கத்தை சுத்தி பார்த்துட்டு வெளியில போகும்போது அதுக்கு நம்மளுக்கு கைமாறா பாத்தீங்கன்னா 66 USDT கையில இருக்கு. அப்ப இந்த 66 USDT கைக்கு வந்ததுனாமே நம்ம அதை என்னதான் பண்ண போறோம்? கண்டிப்பா அப்படியே சேவ் பண்ணி வைக்கிறதுக்கான சூழ்நிலை இப்ப இல்ல. அப்ப என்னதான் பண்ண போறோம்? அதை எதுக்கு பிரிச்சு கொடுக்குறோம்னு பட்ஜெட்டை போட போறோம். அந்த பட்ஜெட்ல பாத்தீங்க அப்படின்னா ப்ராஃபிட்டா 10 USDT உள்ள என்ட்ரானது 10 USDT கொண்டுட்டு வந்தோம். ஃபர்ஸ்டே ப்ராஃபிட் 10 USDTக்கு கொடுத்தாச்சு. ஓகேங்களா? அப்ப இங்கேயும் ஃபர்ஸ்ட் வந்ததையுமே எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் பாருங்க, கிளப் இன்கம்க்கு 7 USDT, ஸ்பான்சருக்கு 7 USDT, போர்டு ரீபர்த்துக்கு 10. அப்போ ஒரு ஐடி என்ன ஆகுது? ரீபர்த் ஆகுதுன்னு நீங்களே கால்குலேட் பண்ணிக்கலாம். கேரி ஓவர் பாத்தீங்கன்னா பேலன்ஸா நம்ம கையில எல்லாத்துக்கும் பிரிச்சு கொடுத்தது போக நம்ம கையில இருக்கிறது 32 USDT. இந்த 32 USDT இருந்தாலும் சிஸ்டம் நம்ம கிட்ட கேட்கறது இந்த 32 USDT போதும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இதோடய என்ன பண்றீங்க? அடுத்த சொர்க்கத்துக்கு வராம போறீங்களான்னு கேட்கும். இல்ல நான் கண்டினியூ பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அடுத்த போர்டுக்கு என்ன பண்றேன்? டிராவல் ஆகுறேன். அடுத்த போர்டுக்கு வரும்போது என் கையில இருக்கிறது 32 USDT. ஸோ அதுதான் நான் உள்ள இன்புட்டா கொடுக்குறேன். அப்ப இங்கேயும் பாத்தீங்கன்னா 2x2 மேட்ரிக்ஸ் 3 லெவல்ல இருக்கு. ஃபர்ஸ்ட் லெவல்ல பாத்தீங்க அப்படின்னா 2 நபர்கிட்ட இருந்து 2 USDT, நான் டோட்டலா 4 USDT ரிசீவ் பண்ணுவேன். ரெண்டாவது லெவல்ல 4 நபர்கிட்ட இருந்து ஒருத்தர்கிட்ட இருந்து 6 USDT வீதம் 24 USDT ரிசீவ் பண்ணுவேன். மூணாவது லெவல்ல 8 நபர்கள் பாத்தீங்கன்னா ஒருத்தர்கிட்ட இருந்து 24 USDT டோட்டலா 192 USDT ரிசீவ் பண்ணுவேன். அப்ப என்னன்னா உள்ள வரும்போது 32 USDT எகெயின் இந்த ஈடன் போர்டு பாத்தீங்க அப்படின்னா இங்க ஒவ்வொரு போர்டோட நேமும் பாத்தீங்கன்னா சொர்க்கத்துக்கு ஈக்குவலண்டான நேம். நம்ம ஒவ்வொரு இதுலயும் பிறவியிலையும் பாத்தீங்கன்னா ஒருத்தர் மாதிரியே 7 பேர் இருப்போம்னு சொல்லுவாங்க. அந்த 7 பேர் யார் பார்த்திருப்போம்னு தெரியல. ஆனா இந்த 7 சொர்க்கத்தையும் எல்லாரும் பார்க்க காத்துட்டு இருக்கோம். இப்ப பாத்தீங்கன்னா நான் உள்ள என்டர் ஆகும்போது கொடுக்கப்பட்டது 32 USDT. இப்ப என் கையில 220 USDT இருக்கு. ஓகேங்களா? சாரி. சோ இந்த 220 USDT இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னா எங்கெங்க ஸ்பிளிட் பண்ண போறோம்னு பார்க்க போறோம். அதுல பட்ஜெட்ல பாத்தீங்கன்னா எல்லாத்துலயுமே ஃபர்ஸ்டா வந்து நிக்கிறது ப்ராஃபிட் தான். ஏன்னா நம்ம யாருக்கிட்ட எந்த ப்ராஜெக்ட் போய் சொன்னாலும் சரி, ப்ராஃபிட் உங்களுக்கு எவ்வளவு வரும், நமக்கு எவ்வளவு வரும், இதுதான் கேட்பாங்க. அப்போ அவங்க கேட்கிற மாதிரியே நம்மளோட ஃபர்ஸ்ட் எல்லாத்துலயுமே பாத்தீங்க அப்படின்னா பட்ஜெட்ல பிரிச்சு கொடுக்கறது ப்ராஃபிட் தான். ஃபர்ஸ்ட் ப்ராஃபிட் 50 USDT. ரெண்டாவது பாத்தீங்கன்னா ஹெல்பிங் ஐடி 16 ஹெல்பிங் ஐடி வருது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 16 USDT ஈக்குவலண்டான ஹெல்பிங் ஐடி. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா போர்டு ரீபர்த் பாத்தீங்கன்னா ஒரு ரீபர்த் ஆகுது. ஸோ 10 USDT. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கிளப் இன்கம்க்கு 24 USDT. நெக்ஸ்ட் ஸ்பான்சர் இன்கம்க்கு 20 USDT. மீதி கையில இருக்கிறது 100 USDT. அப்ப என்னன்னா எகைன் சிஸ்டம் கேட்கும், உங்களுக்கு இதே போதுமா? ஸோ உங்களுக்கு வந்த வருமானம் ப்ராஃபிட் இதே போதுமா? இதோடய நீங்க என்ன பண்றீங்க? போதும்னு நினைக்கிறீங்களா? இல்ல அடுத்த ப்ராஃபிட்டா பார்க்க போறீங்களா? இல்ல அடுத்த போர்டுக்கு டிராவல் பண்ண போறீங்களான்னு கேட்கும். எகெயின் நான் கேரி ஓவர் ஆகுறேன். நான் அடுத்த போர்டுக்கு டிராவல் பண்றேன்னு சொல்றேன். அப்ப என் கையில இருக்கக்கூடியது 100 USDT. அப்ப பாத்தீங்க அப்படின்னா 100 USDTயோட நான் பாரடைஸ் போர்டுக்குள்ள என்டர் ஆகுறேன். என்டர் ஆகும்போது பாத்தீங்க அப்படின்னா நான் ரிசீவ் பண்ணும்போது 752 USDT ரிசீவ் பண்ணுவேன். ஃபர்ஸ்ட் லெவல்ல பாத்தீங்கன்னா 2 நபர்கிட்ட இருந்து 4 அப்படிங்கிற USDT வீதம் 8 USDT ரிசீவ் பண்ணுவேன். ரெண்டாவது நபர்கள்ட்ட இருந்து 6 USDT வீதம் 24 USDT. மூணாவது லெவல்ல பாத்தீங்கன்னா ஒரு நபர்கிட்ட இருந்து 90, 8 நபர்கிட்ட இருந்து 720 USDT. அப்போ ஒட்டுமொத்தமா பாத்தீங்கன்னா 752 USDT நான் என்ன பண்ணுவேன்? ரிசீவ் பண்ணுவேன் டோட்டலா. அப்ப என்னன்னா ஒவ்வொரு போர்டுல இருந்து நான் அடுத்த போர்டுக்கு வரும்போது அதனோட மதிப்பு கூடிக்கிட்டே வருது. ஏன்னா உள்ள வரக்கூடிய இன்புட்டும் கூடிக்கிட்டே வருது, கையில கிடைக்கக்கூடிய அவுட்புட்டும் என்ன ஆயிட்டே வந்துட்டு இருக்கு? கூடிட்டே வந்துட்டு இருக்கு. அப்ப என்னன்னா அப்ப உள்ள பிரிச்சு கொடுக்கக்கூடிய தாராளமா என்ன பண்ணுவோம்?
எல்லாத்துக்குமே ஸ்ப்ளிட் பண்ணி அழகா கொடுத்துட்டு வருவோம். அதை தான் இந்த பட்ஜெட்லயும் பண்ண போறோம். ப்ராஃபிட்டுக்கு 110 யூஎஸ்டிடி கொடுக்க போறோம். ஹெல்பிங் ஐடி பார்த்தீங்கன்னா 32 யூஎஸ்டிடி ஹெல்பிங் ஐடி கொடுக்குறோம். போர்டு ரீபர்த்துக்கு 20. ஸோ போர்டு ரீபர்த்துக்கு 20 கொடுக்குறோம் அப்படின்னாவே 2 ஐடி ரீபர்த் ஆகுது. ஆக்டிவ் ரீபர்த்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா 40 யூஎஸ்டிடிங்கிறப்போ ஒரு ஐடி தான் ரீபர்த் ஆகுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த ஆக்டிவ் ரீபர்த்துங்கிறது என்னாகும் அப்படின்னா திருப்பி அது எங்க போகுது? ஆக்டிவ் போர்டுக்கு அந்த ஐடி ரீபர்த் ஆகுது. நெக்ஸ்ட் பாருங்க, ஸ்பான்சருக்கு பாத்தீங்கன்னா 30 யூஎஸ்டிடி. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கிளப் இன்கம்க்கு 20 யூஎஸ்டிடி. அப்ப எல்லாத்துக்கும் பிரிச்சு கொடுத்தது போக எகைன் என் கையில இருக்கிறது 500 யூஎஸ்டிடி. ஸோ இந்த 500 யூஎஸ்டிடி போதுமா இல்ல நெக்ஸ்ட்டுக்கு கேரி ஓவர் ஆகுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும். நான் என்ன பண்றேன் அப்படின்னா உள்ள வந்துட்டேன், கடைசி வரைக்கும் என்ன இருக்குன்னு நான் பார்க்காம என்ன பண்ண மாட்டேன், எகைன் ரிவர்ட் அடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எகைன் நான் என்ன பண்றேன், 4வது ஜியான் போர்டுக்குள்ள என்டர் ஆகுறேன். கையில பாத்தீங்கன்னா 500 யூஎஸ்டிடி. அப்ப உள்ள வந்த 500 யூஎஸ்டிடில இருந்து நான் கையில ரிசீவ் பண்றது ஒட்டு மொத்தமா 3780 யூஎஸ்டிடி. ஸோ 3 டிஜிட்ல இருந்தது, இப்ப யூஎஸ்டிடி 4 டிஜிட்ல ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்ப 4 டிஜிட்ல ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னாவே ஆட்டோமேட்டிக்கா நம்ம என்ன பண்ணுவோம், தாராளமா வாரி வழங்குவோம். கரெக்ட்டுங்களா? ஏன்னா நம்ம கையில இல்லைன்னா தான் என்ன பண்ணுவோம், கூட்டி கழிச்சு போட்டு பார்த்துட்டு இவ்வளவுதான் என்னால கொடுக்க முடியும்னு சொல்லுவோம். கையில ஏற ஏற என்ன பண்ணலாம், தாராளமா என்ன பண்ண போறோம், கொடுக்க போறோம். பட்ஜெட்ல பாருங்க, ப்ராஃபிட்டுக்கு 520 யூஎஸ்டிடி. யோசிச்சு பாருங்க, ஃபர்ஸ்ட்ல ப்ராஃபிட் 10 யூஎஸ்டிடில ஆரம்பிச்சோம் ஃபர்ஸ்ட் ஸ்கை போர்ட்ல. இப்ப 4வது போர்ட்லயே ப்ராஃபிட்ட பாருங்க 520 யூஎஸ்டிடி. அப்ப யோசிச்சு பாருங்க. சோ இந்த ப்ராஃபிட் எல்லாம் நான் வந்ததே எடுத்துக்க முடியுமா அப்படின்னா 2 நபர்கள் என்னோட ஃபர்ஸ்ட் ப்ராஃபிட்டான ஆக்டிவ் போர்ட்ல பாத்தீங்க அப்படின்னா 50 யூஎஸ்டிடியை எடுக்கிறதுக்கு எந்த கண்டிஷனும் கிடையாது அப்படின்னு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமா நம்மளோட ஆக்டிவ் போர்ட்ல இருக்கு. அப்ப அதுக்கப்புறம் வரக்கூடிய இன்கமை எடுக்கிறதுக்கு நம்மளோட 2 நபர்கள் ஸ்பீடு கிரிப்டோக்கு டிராவல் ஆனா போதும், ஸ்பீட் கேஷ்ல இருந்து. அப்ப இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு எங்கேயும் கிடைக்காது. சோ நம்மளுக்கு ஸ்பீடு கேஷ்ல யார் வாழ்க்கையை கொடுத்தாங்களோ அதே நபர்கள், அதே 2 நபர்கள் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்பீடு கிரிப்டோலையும் டிராவல் பண்றதுக்கு வாய்ப்பை கொடுக்குறாங்கன்னு நினைக்கும் போது அவங்களுக்கு இந்த இடத்துல மனமார்ந்த நன்றிகளை சொல்லிடலாம். அது மட்டும் இல்ல, இங்க பாத்தீங்கன்னா அடுத்த ஸ்டெப்புக்கு ஹெல்பிங் ஐடி 50 யூஎஸ்டிடி ஹெல்பிங் ஐடிக்கு வருது. அப்ப பாருங்க, ஹெல்பிங் ஐடி மறக்காம வந்துகிட்டே இருக்கு. நெக்ஸ்ட் பாருங்க, 2 போர்டு என்ன ஆகுது, ரீபர்த் ஆகுது. ஏன்னா 20 யூஎஸ்டிடி அப்படிங்கிறப்ப 2 ஐடி ரீபர்த் ஆகுது. நெக்ஸ்ட் பாருங்க, 40 யூஎஸ்டிடி ஒரு போர்டு என்ன ஆகுது, ஆக்டிவ் போர்டு ஐடி ரீபர்த் ஆகுது. ஸ்பான்சருக்கு 50 யூஎஸ்டிடி, கிளப் இன்கம்க்கு 100. அப்ப இப்ப போக போக பாருங்க, ப்ராஃபிட்டும் கிளப் இன்கம் ஏறிக்கிட்டே போயிட்டு இருக்கு. கேரி ஓவர் பாத்தீங்கன்னா பேலன்ஸா இருக்கிறது 3000 யூஎஸ்டிடி இருக்குது, அதுதான் கேரி ஓவர் ஆகுது. எங்க கேரி ஓவர் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா குளோரி போர்டுக்கு கேரி ஓவர் ஆகுது. அப்ப நான் உள்ள என்டர் ஆகுறப்ப 3000 யூஎஸ்டிடியோட என்டர் ஆகுறேன். சோ அப்ப உள்ள வந்ததையும் பாத்தீங்கன்னா 3000 யூஎஸ்டிடியோட வரும்போது அடுத்தடுத்த போர்டுக்கு போகும்போது அதனோட ப்ராஃபிட் என்ன ஆகுது அப்படின்னா அதிகமாகும் போது நான் அங்க டிராவல் பண்ணக்கூடிய டைமும் என்ன ஆகுது, அதிகமாகுது. இங்க பாருங்க, ரிசீவ் பண்ணக்கூடிய யூஎஸ்டிடி எத்தனை ரிசீவ் பண்றேன்னு பாருங்க. ஒட்டு மொத்தமா உள்ள வரும்போது 3000 யூஎஸ்டிடியோட வந்தேன். என் கையில இப்ப இருக்கிறத பாத்தீங்கன்னா 21,800 யூஎஸ்டிடி. கடகடன்னு 2 டிஜிட்ல இருந்தது 3 டிஜிட் ஆச்சு, 3ல இருந்து 4 ஆச்சு, 4ல இருந்து 5 ஆச்சு. யோசிச்சு பாருங்க, 5வது டிஜிட் 5வது போர்டுலயே வந்துருச்சு நம்ம கையில. அப்ப என்னன்னா இனி எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நம்ம டிஜிட்டை மட்டுமே கால்குலேட் பண்ணி எத்தனை யூஎஸ்டிடின்னு வருதுன்னு பாருங்க. அப்ப பெருக்கல் ஐஎன்ஆர்ல கன்வெர்ட் பண்ணும்போது எவ்வளவு இன்கம் நம்மளுக்காக சீனியாரிட்டியிலும் காத்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா உலக மக்கள் நம்மளுக்கு பின்னாடிதான் வரப்போறாங்க. அப்படி ஒரு அற்புதமான வாய்ப்புல எல்லாரும் உள்ள இந்த இடத்துல இருக்கோம். சோ இன்று ஒரு நாள் எத்தனை பேர் இதுக்கு எலிஜிபிலிட்டி ஆகாம இருந்தாலும் சரி, 2 நபர்களுக்கு ஸ்பீடு கேஷ்ல வாய்ப்பை கொடுத்து ஸ்பீடு கிரிப்டோக்குள்ள எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் என்ன பண்ணலாம், ஸ்பீடு கிரிப்டோக்குள்ள டிராவல் ஆகணும்னு இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். சோ கையில இருக்கிற 21,800 யூஎஸ்டிடி நான் என்ன பண்றேன் அப்படின்னா இப்போ நான் பட்ஜெட்டா போடுறேன். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ப்ராஃபிட்டுக்கு 3000 யூஎஸ்டிடி. யோசிச்சு பாருங்க, 3000 யூஎஸ்டிடி இன்ட்டு 90 போட்டு பாருங்க எவ்வளவு இன்கம் இந்த இடத்துல ப்ராஃபிட்டா மட்டும் வரும்னு சொல்லிட்டு. ஹெல்பிங் ஐடி 200 யூஎஸ்டிடி ஹெல்பிங் ஐடிக்கு போகுது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 50 யூஎஸ்டிடி இந்த இடத்துல வந்து என்ன ஆகுதுன்னா போர்டு வந்து ரீபர்த் ஆகுது. பேசிவ் போர்டு ரீபர்த் ஆகுது. பேசிவ் போர்டு ரீபர்த்னா நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம் 10 யூஎஸ்டிடி தான். அப்ப 50 யூஎஸ்டிடி கொடுக்கும்போது 5 ஐடி ரீபர்த் ஆகுது. நெக்ஸ்ட் பாருங்க 80 யூஎஸ்டிடி ரீபர்த்துக்கு. அப்போ இந்த இடத்துல ஆக்டிவ் போர்டுக்கு 40 யூஎஸ்டிடி தான் ஒரு ஐடிக்கு. இந்த இடத்துல 80ங்கிறப்போ 2 ஐடி ரீபர்த் ஆகுது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஸ்பான்சருக்கு 200 யூஎஸ்டிடி, கிளப் இன்கம்க்கு 270,
கேரி ஓவர் பேலன்ஸ் இவ்வளோ தாராளமா கொடுத்தும் நம்ம கையில 18,000 USDT கையில இருக்கு. அப்ப எகைன் சிஸ்டம் ஒவ்வொரு போர்டுல இருந்தும் அடுத்த போர்டுக்கு டிராவல் பண்ணும்போது நம்ம கூட ஒரு சில டைம்ல மறந்துருவோம். கேட்கணுமா கேட்க கூடாதா இல்ல கேட்ட மாதிரியே நினைச்சிட்டு கூட போயிருப்போம். ஆனா அப்படி இல்லாம எகைன் குளோரி போர்டுல இருந்து அடுத்த போர்டுக்கு டிராவல் ஆகும்போது திருப்பி என்ன பண்ணும், நீங்க அடுத்த போர்டுக்கு டிராவல் பண்றீங்களா இல்ல அவசர தேவைக்காக உங்களுக்கு வேணுமா இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறீங்களான்னு கேட்கும். இல்ல எனக்கு எந்த தேவையும் இல்ல, ஒரே தேவை பிபிஎஸ் ஸ்பீட் கேஷை தாண்டி ஸ்பீடு கிரிப்டோலையும் கடைசி சொர்க்கம் வரைக்கும் வரணும்னு சொல்லிட்டு நான் 18,000 USDT கையில எடுத்துட்டு நிர்வாணா போர்டுக்குள்ள என்டர் ஆகுறேன். ஸோ இங்க பாருங்க, இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே 3x3 மேட்ரிக்ஸ். நம்ம இதை தான் ஃபியூச்சரா ஃபர்ஸ்ட் பார்த்தோம். 2 பார்ட்ல இருக்கும். ஒரு பார்ட் பார்த்தீங்கன்னா 3 லெவல் இருக்கும், இன்னொரு பார்ட் பார்த்தீங்கன்னா 2 லெவல் இருக்குன்னு சொன்னோம். அந்த 2 லெவல் ஸ்டார்ட் ஆகுறதா நிர்வாணா போர்டில். அப்ப பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்ல 2 நபர் ஒவ்வொருத்திட்டு இருந்து 500 USDTங்கிறப்ப டோட்டலா நான் 1000 USDT ரிசீவ் பண்ணுவேன். 2வது லெவல்ல பாத்தீங்கன்னா 4 நபர்கள் இருப்பாங்க, ஒருத்தர்கிட்ட இருந்து 17,500 USDT ரிசீவ் பண்ணுவேன். அப்படி ரிசீவ் பண்ணும்போது ஒட்டு மொத்தமா நம்ம 70,000 USDT நான் என்ன பண்ணுவேன், ரிசீவ் பண்ணுவேன். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா டோட்டலா 71,000 USDT என் கையில இருக்கும். அப்ப என்னன்னா ஃபர்ஸ்ட் உள்ள வரும்போது 18,000 USDTல வந்தேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 71,000 USDT என் கையில இருக்கு. அப்ப அந்த 71,000 USDT நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா பட்ஜெட்டா போட போறேன். ஸோ இந்த மாதிரி பட்ஜெட்டா நான் போடும்போது எகைன் நான் ஃபர்ஸ்ட் பாருங்க ப்ராஃபிட்டுக்கு 10,000 USDT கொடுத்துட்றேன். அப்ப யோசிச்சு பாருங்க ப்ராஃபிட் எவ்வளவு வரும்னு. 10,000 × 90, ஏன்னா 90, 91, 92 இந்த 3ல எப்படி வேணாலும் மாறிக்கிட்டு இருக்கும். ரொம்ப கம்மியாவே போடுவோமே. ஸோ 10,000 × 90 போடுங்க. நம்மளோட ப்ராஃபிட் இந்த போர்டுல மட்டும் எவ்வளவு அப்படிங்கிறத பாருங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஓகே நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஹெல்பிங் ஐடி 330 USDT போகுது. நெக்ஸ்ட் 5 போர்டு ரீபர்த் ஆகுது. அதுல பாருங்க 5 போர்டு ரீபர்த்னாவே டிஃபால்ட்டாவே சொல்லிட்டோம். ஒரு போர்டுக்கு 10 USDT தேவைப்படும். அப்ப 50 USDT வச்சுட்டு நம்ம 5 ஐடி ரீபர்த் பண்றோம். நெக்ஸ்ட் பாருங்க 120 USDT என்ன பண்றோம் அப்படின்னா ஆக்டிவ் போர்டு ரீபர்த் கொடுக்குறோம். அப்ப 120 / 40 போட்டீங்க அப்படின்னா 3 ஐடி இந்த இடத்துல ரீபர்த் ஆகுது. ஸ்பான்சருக்கு 300 USDT, கிளப் இன்கம்க்கு 300 USDT, டோட்டலா பேலன்ஸ் என் கையில இருக்கிறது 59,900 USDT என் கையில இருக்கு. எகைன் என்கிட்ட கேட்கும் சிஸ்டம், நெக்ஸ்ட் போர்டுக்கு போறீங்களா இல்ல தேவைக்கு வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் நெக்ஸ்ட் போர்டுக்கு என்டர் ஆகுறேன்னு சொல்லிட்டு சீக்கிரமாவே என்ன பண்ணிட்டேன், ஹேவன் போர்டுக்கு என்டர் ஆயிட்டேன். அப்போ 59,900 USDTல வந்தேன்னா இங்கேயும் பாத்தீங்க அப்படின்னா 2x2 மேட்ரிக்ஸ் 2 லெவல் தான். அப்போ ஃபர்ஸ்ட் லெவல்ல 2 பேர்த்துக்கிட்ட இருந்து 5,000 USDT டோட்டலா 10,000 USDT ரிசீவ் பண்ணுவேன். 2வது லெவல்ல 4 பேர்த்துக்கிட்ட இருந்து 54,900 USDT டோட்டலா 2,19,600 USDT ரிசீவ் பண்ணியிருப்பேன். யோசிச்சு பாருங்க, நம்ம டோட்டலா ரிசீவ் பண்ணினது மட்டுமே எத்தனைன்னு 2,29,600 USDT ரிசீவ் பண்ணியிருப்போம். ஸோ இந்த மாதிரி ரிசீவ் பண்ணினதை நம்ம அப்படியே வச்சிருக்க போறது இல்லை. ஏன்னா முதல்ல கொஞ்சமா வந்தாலுமே நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஒவ்வொரு காலகட்டத்திலயுமே பட்ஜெட் அப்படிங்கிறத போட்டு பிரிச்சு கொடுத்தோம். இப்ப இந்த அளவுக்கு வந்திருக்கு. இந்த பட்ஜெட்டை பாத்தீங்க அப்படின்னா 3 பார்ட்டுக்கு மட்டும்தான் பிரிச்சு கொடுக்குறோம் அப்படின்னா அந்த 3 பார்ட்டுக்கு உண்டான முக்கியத்துவம் என்னங்கிறத இந்த இடத்துல நம்ம பார்க்கணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்ததுல 6-7 பார்ட்டுக்கு பிரிச்சு கொடுத்தோம். ஆனா ஹேவன் போர்ட்ல பாருங்க 3 பார்ட்டு தான் பிரிச்சு கொடுக்க போறோம். ப்ராஃபிட்டா 1,69,600 USDT. யோசிச்சு பாருங்க, 1,69,600 INR கிடையாது, 1,69,600 USDT. அப்ப பெருக்கல் 90 போட்டு பாருங்க நம்மளோட 7வது போர்டுல நம்மளுக்கு இன்கம் என்னன்னு நல்லா யோசிச்சுக்குங்க. ஒவ்வொரு போர்டுலயுமே இன்கம் இருக்கு, 7வது போர்டுல மட்டும் கிடையாது. ஒவ்வொரு போர்ட்லயும் இன்கம் அதிகமாயிட்டே வந்துட்டு இருக்கு. 7வது போர்டான ஹேவன் போர்ட்ல மட்டும் ப்ராஃபிட்டும் இந்த போர்ட்ல மட்டுமே வாங்கக்கூடியது 1,69,600 USDT. அப்ப ஹெல்பிங் ஐடி பாருங்க 30,000 USDTக்கு ஈக்குவலண்டான ஹெல்பிங் ஐடி. நெக்ஸ்ட் பாருங்க ஸ்பான்சர் 30,000 USDT ஒரு ஸ்பான்சர். அப்ப என்னன்னா ஒரு நபரை இன்ட்ரடியூஸ் பண்ணது மூலமா ஹேவன் போர்ட்ல மட்டும் ஸ்பான்சர் இன்கமா 30,000 USDT. 30,000 × 90 போட்டு பாருங்க, ஒரு நபர் ஹேவன் போர்டுக்கு வரும்போது நம்ம ஸ்பான்சர் இன்கமா வாங்குறோம். அப்ப ஃபர்ஸ்ட் ஸ்கை போர்ட்ல ஆரம்பிச்சு ஹேவன் போர்டு வரைக்குமே நம்ம எத்தனை இன்கம் பார்த்துட்டு இருக்கோம், எத்தனை இன்கம் நம்மளுக்கு ரெடியா காத்துட்டு இருக்கு. இதை அத்தனையும் பிபிஎஸ் ஸ்பீட் கேஷ்குள்ள வந்த நபர்கள் வாங்கின பிறகுதான் உலக மக்கள் வாங்கணும்னு இந்த இடத்துல கேட்டுக்கிறேன். அதுக்குண்டான வேலையை அத்தனை பேரும் இன்னைக்கே செஞ்சு முடிக்கணும்னு சொல்லிக்கிறேன். நெக்ஸ்ட் பாருங்க கிளப் இன்கம் சொல்லிட்டோம், வார வருமானம் கரெக்டுங்களா.
ஸோ நம்மளோட நல்லதே நடக்கும் அறக்கட்டளை முன்னெடுக்கக்கூடிய ப்ராஜெக்ட்ல பாத்தீங்கன்னா எல்லா விதமான இன்கமும் நம்மளுக்கு காத்துட்டு இருக்குன்னு சொல்ற மாதிரி வார வருமானமும் இந்த இடத்துல காத்துட்டு இருக்கு. அதுக்கு பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா ராயல் கிளப். இந்த ராயல் கிளப்ல பாத்தீங்கன்னா நம்ம நேரடி இணைப்புல 12 நபர்கள் நம்மளை ஃபாலோ பண்ணி ஸ்பீடு கிரிப்டோல வரும்போது 20% நான் என்ன பண்றேன், ராயல்டி இன்கமா வாங்க போறேன். அது மட்டும் இல்லாம கிளப் இன்கமா வாங்க போறேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஹானஸ்டி கிளப். ஸோ எல்லாத்துக்கும் நம்பரை மட்டும் சொன்னோம்னா ஈஸியா ஞாபகத்துல இருக்காது. அதுக்கு ஒரு பேர் வச்சு சொல்லும்போது அதனோட மதிப்பே வேற மாதிரி இருக்கும். நினைச்சு பாருங்க, நம்மளுக்கெல்லாம் 1 2ன்னு பேர் சொல்லி கூப்பிட்டா யாராவது திரும்பி பார்ப்போமா? அது எப்படி இருக்கு? அவங்களோட நேமை வச்சு கூப்பிடும்போது எப்படி இருக்கு? அந்த மாதிரி 12 நபர்கள் மட்டும் இல்லாம புதிய நபர்கள் அடிஷ்னலா 25 பேர்கள் நம்ம சேர்க்கும் போது இந்த வாய்ப்பு கொடுத்து நம்மளோட ஸ்பீடு கிரிப்டோக்குள்ள டிராவல் பண்ணும்போது அந்த கிளப்போட நேம் பாத்தீங்க அப்படின்னா ஹானஸ்டி கிளப். ஸோ இந்த ஹானஸ்டி கிளப்ல பாத்தீங்கன்னா 30% வார வருமானம் நம்ம வாங்க போறோம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சேலஞ்சர்ஸ் கிளப். ஸோ மற்றும் புதிய நபர்கள் ஆல்ரெடி 12 நபர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த 12 நபர்களை விட்டுட்டு மறுபடியும் புதிய நபர்கள் 25 நபர்கள் நம்மளோட டிராவல் பண்ணும்போது ஹானஸ்டி கிளப்புக்கு வந்தோம். அதை தாண்டி புதிய நபர்கள் 50 பேர் வரும்போது சேலஞ்சர்ஸ் கிளப்ல நம்ம 40% இன்கமா பாக்குறோம். இப்போ இதுல பாத்தீங்க அப்படின்னா ஒட்டு மொத்தமா டோட்டல் போட்டு பாருங்க. 50 25 12 50 25 கூட்டினீங்கன்னா 75 85 87 நபர்கள். அப்போ மோரார் லெஸ் 100 பேரை நம்ம நேரடி இணைப்புல ஸ்பீட் கேஷ்ல கொடுத்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பா இந்த 87 மட்டும் கிடையாது, இதை தாண்டியும் அங்க இருக்கிற 100 நபர்களை தாண்டியும் நம்ம பிபிஎஸ் ஸ்பீட் கேஷ்ல கொடுத்த ஒவ்வொரு நபரும் இல்லாம அத்தனை நபர்களுமே எங்க வருவாங்க அப்படின்னா நம்மளோட பிபிஎஸ் ஸ்பீடு கிரிப்டோக்குள்ள டிராவல் பண்ணுவாங்க. அப்ப நம்ம போக்கஸ் ஸ்பீடு கேஷ்ல பண்ணும்போது அழகா இதுல வரக்கூடிய இன்கம் நம்ம கிளப் இன்கம் வாரம் என்ன பண்ண முடியும், நம்ம இன்கமா ரிசீவ் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம ராயல்டி கிளப். இந்த ராயல்டி கிளப்ல பாத்தீங்க அப்படின்னா நம்ம நேரடி இணைப்புல வந்த 2 நபர்கள் சேலஞ்சர்ஸ் கிளப் கம்ப்ளீட் ஆகும்போது அப்ப என்னன்னா நம்ம நேரடி இணைப்புல 2 நபர்கள் அவங்களுக்கு கீழே 50 நபர்கள் கொண்டுட்டு வரும்போது பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்மளோட ஐடி அழகா ஜம்ப் பண்ணி 4வது போர்டான ஜியான் போர்டுக்கு என்ன ஆகுது, ஜம்ப் ஆகி போகுது. யோசிச்சு பாருங்க, ஒவ்வொரு போர்டுல இருந்து சுத்தி பார்க்காம என்ன பண்றோம், திடீர்னு கொண்டு போய் 4வது போர்டுல இறக்கி விட்டா எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அந்த மாதிரி ஒரு போர்டுக்கு தான் நம்ம எங்க போறோம் அப்படின்னா ஜியான் போர்டுக்குள்ள என்டர் ஆயிடுறோம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு உண்டான பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 10% ரிசீவ் பண்றோம். அப்ப என்னன்னா வீக்லி கட் ஆஃப்ல எவ்வளோ ஐடிஸ் வருதோ அதுல இருந்து டிவைட் பண்ணி எத்தனை நபர்கள் வர்றோமோ அதுல இருந்து பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணி நம்ம வார வருமானமா கிளப் இன்கம்ல வாங்குறோம். அப்ப யோசிச்சு பாருங்க, எல்லா இன்கமும் நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதை எவ்வளவு எடுக்கணுங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணிட்டோம்னா போதும். அதுக்குண்டான வேலைகள் செய்யும் போது சிஸ்டமும் கொடுக்கும், நம்மளும் என்ன பண்ணலாம், சீக்கிரமா பொருளாதார சுதந்திரத்தை அடையலாம். ஓகே, கடைசி காலகட்டத்துக்கு வந்துட்டோம். ஒரே ஒரு ரிவ்யூ மட்டும் இந்த இடத்துல பாத்துக்கலாம். ஏன்னா 1 போர்டு 2 போர்டு பார்க்கல, 7 போர்டு பார்த்திருக்கோம். 7 போர்டு மூலமாவும் நம்ம தனித்தனியா பார்த்தோம். ப்ராஃபிட் எத்தனை வருது, ஸ்பான்சர் எத்தனை வருது, ரீபர்த் ஐடி எவ்வளவு வருது, கிளப்க்கு எவ்வளவு போகுதுன்னு சொல்லிட்டு இப்ப அத்தனையும் கன்க்ளூட் ஆகி ஒரு சார்ட்டா பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் அதனோட ஐடியா தெளிவா கிடைக்கும்னு இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். அதே மாதிரி பாருங்க, இப்ப ப்ராஃபிட்டை மட்டுமே பார்க்கலாம். ஒரு போர்டு இல்லைங்க, 7 போர்டோட ப்ராஃபிட்டை பாருங்க. ஃபர்ஸ்ட் போர்டுல ப்ராஃபிட் 10 USDT, 2வது போர்டுல 50, 3வது போர்டுல 110, 4வது போர்டுல 500, 5வது போர்டுல 3000, 6வது போர்டுல 10,000, 7வது போர்டுல பாருங்க 1,69,600. நான் சொன்னேன் இல்லைங்களா, ஸ்டார்ட் ஆகும்போது 2 டிஜிட், அதுக்கப்புறம் 3 டிஜிட், அதுக்கப்புறம் 4 டிஜிட், அதுக்கப்புறம் 5 டிஜிட், அதுக்கப்புறம் 6 டிஜிட். யோசிச்சு பாருங்க, இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா பிகினிங். இன்னும் போக போக எந்த அளவுக்கு வருங்கிறத ஸ்பான்சருக்கு எல்லாமே அடுத்தடுத்த கட்டத்துக்கும் பார்க்கும்போது டோட்டல் எவ்வளவு ரிசீவ் பண்ணுவோன்னு மட்டும் பாருங்க. இப்போ இதுல பாத்தீங்க அப்படின்னா 1,83,270 USDT ரிசீவ் பண்றோம். இதுக்கு நேராவே நீங்களே கால்குலேட்டர் இருந்துச்சு அப்படின்னா போட்டு பார்க்கலாம். 1,83,270 பெருக்கல் 90 போட்டு பாருங்க. நம்மளோட ப்ராஃபிட் மட்டும் எத்தனை வாங்க போறோம், அதுக்கு உள்ள டொனேட் பண்ணது எத்தனை USDT டொனேட் பண்ண போறோம், சீனியாரிட்டி எந்த இடத்துல நம்ம இப்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத பாருங்க. பல கோடி பேர் வந்தாலும் நம்ம வாங்கினதுக்கு அப்புறம் தான் இந்த 1,83,270 USDT வாங்க போறாங்கன்னு நினைச்சு பாருங்க. இப்ப இல்லைங்க, 1 ஹவர்ல நீங்க 2 நபர்களை கொடுத்து ஸ்பீடு கிரிப்டோக்குள்ள என்டர் ஆயிருவீங்க. ஓகேங்களா? அப்படி ஒரு அற்புதமான வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் ஓப்பன் போர்ட்டல்ல விட்டோம் அப்படின்னா இதனோட
லெவலே வேற மாதிரி புது மாதிரியா இருக்கும்னு சொன்னதுக்கான காரணம் அதுதான். அது மட்டும் இல்ல ஸ்பான்சருக்கு பாருங்க. ஏன்னா மினிமம் நம்ம 2 நபராவது சொல்லியிருக்கோம். அப்ப ஸ்பான்சர் இன்கம் ஒட்டு மொத்தமா பாத்தீங்கன்னா 7 போர்டுக்கும் சேர்ந்து 30,607 ரிசீவ் பண்றோம் ஒருத்தர் மூலமா. இதே நம்ம 100 நேரடி இணைப்புல கொடுக்கும்போது 100 பேருமே இந்த போர்டு எல்லாத்தையும் டிராவல் பண்ணும்போது 100 இன்ட்டு 30,670 யூஎஸ்டிடி போட்டு பாருங்க மொத்தம் எத்தனை யூஎஸ்டிடி நம்ம ரிசீவ் பண்ணுவோம்னு சொல்லிட்டு. அதை கால்குலேட் பண்ணதுல இருந்து பெருக்கல் 90 போட்டு பாருங்க ஐஎன்ஆரா எவ்வளவு நம்மளுக்கு கிடைக்கும்னு சொல்லிட்டு. அப்ப அது மட்டும் இல்ல ஒவ்வொரு ஐடிக்கு மட்டும்தான் இப்ப பார்த்திருக்கோம். இங்க ரீபர்த்னு சொல்லிட்டு நம்மளுக்கே இன்கம் பூஸ்ட் அப் பண்றதுக்காகவும் நம்மளை நம்பி வந்தவங்களுக்கும் பூஸ்ட் அப் கொடுக்கறதுக்காகவும் வந்ததுதான் ரீபர்த் ஐடி. ஏன்னா நம்மளுக்கு மட்டும் அது இன்கம் கொடுக்க போறது இல்ல, நம்மள பின்னாடி யார் வந்தாங்களோ அவங்களையும் பூஸ்ட் அப் பண்றதுக்காக தான் ரீபர்த். அப்ப என்னன்னா 7 ஆக்டிவ் போர்டு ரீபர்த் வருது. அப்போ 7 ஆக்டிவ் போர்டு ரீபர்த்துக்கும் பாருங்க எத்தனை இன்கம் நம்மளுக்கு வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி பேசிவ் போர்டு ரீபர்த் பாருங்க 16 என்ன ஆகுது நம்மளுக்கு ரீபர்த் ஐடி கிடைக்குது. அப்ப என்னன்னா இப்ப இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே ஒவ்வொரு ஐடிக்கும் பார்த்துட்டு வந்தோம். ரீபர்த் ஐடிக்கு இன்ட்டு போட்டு பாருங்க எவ்வளவு இன்கம் இருக்குன்னு. கிளப் இன்கம்ல பாருங்க ஒட்டு மொத்தமா 721 யூஎஸ்டிடி ரிசீவ் பண்றோம். அப்ப என்னன்னா 720 யூஎஸ்டிடி கிளப் இன்கம்ல வருதுன்னா இன்ட்டு போட்டு பாருங்க 90 எவ்வளவு நம்ம வாங்க போறோம்னு சொல்லிட்டு. அப்ப எத்தனை இன்கம் வந்தாலும் சரி அத்தனை இன்கமும் பிபிஎஸ் ஸ்பீட் கேஷ்குள்ள வந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் வாங்கினதுக்கு அப்புறம் தான் ஒரு ஐடியாவது உலக மக்களுக்கு போகணும். அதனால முடிஞ்ச வரைக்கும் அத்தனை நபர்களும் பிபிஎஸ் ஸ்பீட் கேஷ்ல இருக்கிறவங்க 2 நபருக்கு எப்ப இருந்தாலும் வாய்ப்பை கொடுக்க போறோம். அது இப்பவே வாய்ப்பை கொடுக்கும் போது ஸ்பீடு கிரிப்டோவுக்குள்ள நம்மளோட சீனியாரிட்டிக்குள்ள டிராவல் பண்ண காத்துட்டு இருக்கோம். அப்ப என்னன்னா அத்தனை நபர்களும் உங்க டீம்ல நீங்க எல்லாத்துக்கும் என்ன பண்ணுங்க எஜுகேட் பண்ணுங்க. இதனோட முக்கியத்துவம் என்னன்னு சொல்லிட்டு ஸ்பீடு கிரிப்டோ பாத்தீங்க அப்படின்னா அழகா எல்லாத்துக்கும் மிகப்பெரிய வாய்ப்பை கையில கொடுத்துருக்கு. இது நம்மளுக்கு மட்டும் இல்ல பிபிஎஸ் ஸ்பீட் கேஷ்ல உள்ள இருக்கிற ஐடியும் சீக்கிரமா பூஸ்டப் பண்றதுக்காக இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லி விடைபெறுகிறேன். விடுகின்ற பொழுதெல்லாம் விடியல் அல்ல, நீ விழிக்கின்ற பொழுதே விடியல். விடுகின்ற பொழுதெல்லாம் விடியல் அல்ல, நீ விழிக்கின்ற பொழுதே விடியல். வாய்ப்புகள் பல பேர்த்துக்கு கொட்டி கிடத்தாலும் அதை யாரு பயன்படுத்துறோமோ அவங்கதான் மிகச்சிறந்த பொருளாதார சிறந்த வல்லுநரா வரப்போறோம். அப்படி இருக்கக்கூடிய இந்த வாய்ப்பை அனைவரும் இனிக்கே பயன்படுத்தி நாளைக்கு மார்னிங்ல பாத்தீங்க அப்படின்னா பிபிஎஸ் ஸ்பீட் கிரிப்டோக்குள்ள என்ட்ரி மட்டும் இல்லாம நேரடி இணைப்புல 5 நபருக்கு வாய்ப்பையும் கொடுக்க தயாரா இருந்து நம்மளோட ஸ்பீடு கிரிப்டோவோட லாகின் ப்ராசஸ நாளைக்கு எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கிற நபர்ல நானும் ஒரு நபரா இருக்கிறேன்னு கூறிட்டு அனைவருக்கும் வாய்ப்பு கூடி விளைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். விஷ் யூ வெரி ஆல் தி பெஸ்ட். நல்லதே நடக்கும்.